ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து பிசி தாட்ஸ், வெல்கம் டு பிசி தாட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹவு டு கெட் எ ஈஸி. ஈஸினா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா லேண்டுக்கான நேம்ஸ் அந்த இது ஈஸின்னு சொல்லுவாங்க, கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ எக்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னால் நம்மளோட லேண்ட் உரிமையாளர்களோட பெயர் தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இதில் வந்து இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் லிங்க் பாப்பப் ஆகும். ஸோ இந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஒரு இது தமிழ்நாடுக்கான அந்த என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அந்த இது இருக்குது. ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாப்பாக வந்து தமிழில் வரும். மேலே வந்து இங்கிலீஷ், நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் இந்த இங்கிலீஷை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் வரும். ஸோ அப்போஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் அவ்வளோ இது இல்லைனா தமிழில் கூட ஃபுல்லாக வெப்சைட் இருக்கும். தமிழில் தான் வரும். நீங்கள் வந்து இங்கிலீஷாக வேணும்னா இங்கிலீஷ் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து சர்வீசஸ் இருக்கும். ஸோ தமிழில் இருந்தீங்கன்னா, சப்போஸ் தமிழில் இருந்துச்சுன்னா மின்னணு சேவைகள்னு இருக்கும். ஸோ மின்னணு சேவைகளில் வில்லங்கச் சான்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது உள்ளே போகும். ஸோ இங்கிலீஷில் வந்து சர்வீசஸ், அதில் எக்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வியூ ஈஸி கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸி பேஜ் ஓப்பன் ஆகும். ஈஸி பேஜில் வந்து 4 வைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சர்வே வைஸ், டாக்குமெண்ட் வைஸ், பிளாட் வைஸ், வார்ட் பிளாக் வைஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சர்வே வைஸ் போனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சர்வே நம்பர் வந்து ஈஸியாக தெரியும். ஸோ சர்வே நம்பர் உங்களுக்கு தெரிஞ்ச சர்வே நம்பர் ஃபஸ்ட் எடுத்து வந்து அந்த ஜோன் வந்து சென்னைனாலே மோஸ்ட்லி ஃபுல்லாகவே சென்னை தான் வரும். ஜோன் டிஸ்ட்ரிக் மட்டும் மாறும். டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வந்து 4 டைப் ஆஃப் வரும். இதில் வந்து சென்னை சவுத்தில் இருந்தீங்கன்னா சவுத், உங்களுக்கு தேவையானதை ஃபில் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ சப்போஸ் எனக்கு வந்து வேளச்சேரின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் எப்படின்னா ஈஸி ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்னு 2 இருக்கும். ஸோ ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். இப்போது 2 டேட்டு கொடுத்துட்றீங்க. அந்த 2 டேட்டுக்கு நடுவில் வந்து ஏதாவது இடம் மாற்றம் ஆகிருக்கா, உங்கள் பேர்லேருந்து இல்லை இன்னொருத்தன் பேருக்கு, இல்லை இன்னொருத்தர் பேர்லேருந்து உங்கள் பேருக்கு, இல்லை யார் பேருக்கோ சேஞ்ச் ஆகிருக்கு, இடம் பெயர் மாற்றப்பட்டிருந்தால் அந்த நீங்கள் கொடுத்துருக்க இடைவெளியில் ஏதாவது இடம் மாற்றம் செய்திருந்தால் அது வந்து இந்த ஈஸியில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து எவ்வளோ லாங் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இதிலே கொடுத்துருக்காங்க 1911. அதெல்லாம் ரேர் கேஸ், ரொம்ப இது. சப்போஸ் நீங்கள்லாம் வாங்கியிருக்கிறது வந்து சென்னையில் இந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. 1980 to 89 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய இதுக்கு வந்து பார்த்தோன்னா 1998, ஸோ டிசம்பர் சம்திங் நான் வந்து ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். எண்ட் டேட் வந்து எஸ்டர்டே டேட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி டேட்டு அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. எஸ்டர்டே டேட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ 2 ஓகே. வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஷோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர். உங்களுக்கு தெரியிற சர்வே நம்பரை போட்டுக்கோங்க. ஸோ என்னோடய இதுக்கு வந்து நான் 2023 ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேப்ஷா ஃபில் பண்ணிங்கன்னா F2GE5. இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு வந்து பாட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு கேப்ஷா கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து பார்ப்போம். அதாவது 1998லேருந்து ஜனவரி 2023 வரைக்கும் என்னென்ன யாரெல்லாம் யார் பேருக்கு எழுதியிருக்காங்க அந்த நான் கொடுத்த சர்வே நம்பரில். ஸோ வந்து நான் வந்து ஏகப்பட்ட லாங் டேர்ம் கொடுத்துருக்கேன். 1998லேருந்து 2023 கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 இயர்ஸ், அந்த 25 இயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை டவுன்லோட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக லாங்காக தான் இருக்கும். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே 64 பக்கம் வருது. ஸோ 64 பக்கத்துக்கு வந்து பேர், இடம் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் வந்து
இதில் வந்து தேடி கண்டுபிடிக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் தெரிஞ்சதுன்னா அதில் வந்து டாக்குமெண்ட் வைஸும் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் நம்பர் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாக்குமெண்ட் நம்பர் ப்ளஸ் இயரோட இங்கே வந்துடும். ஸோ டாக்குமெண்ட் வைஸும் செக் பண்ணிக்கலாம். அல்லது பிளாட் வைஸ்னால் சர்வே நம்பரும் கண்டிப்பாக உள்ளிட் ஆகணும். பிளாட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்ச பிளாட் நம்பரை போட்டிங்கன்னா இந்த 64 பக்கத்தை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். அதுக்கு தான் பிளாட் வைஸ். சர்வே வைஸ்னால் கொஞ்சம் அதிகமாக எலாபரேட்டாக இருக்கும். இருந்தாலும் அதான் ப்ரிஃபரபிள். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். சின்ன இதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். சர்வே நம்பரில் எல்லா பேரும் வந்துடும். ஸோ வார்டு பிளாக் வைஸ்னால் உங்கள் வார்டு பொறுத்து அதுவும் கம்மியாகும். சர்வே நம்பர் வைஸில் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், அதிகமாக வரும். டாக்குமெண்ட் வைஸ்னால் குறிப்பிட்ட டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ளாட் வைஸ்னால் சர்வே நம்பரோட சின்னதாக காட்டுறதுக்கு ஃப்ளாட் வைஸ். அதே மாதிரி தான் வார்டு பிளாக் வைஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸி எப்படி பார்க்கன்னு தெரியலனாலும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.